வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது பாஜக தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. திமுக காங்கிரஸ் இடையே என்ன பஞ்சாயத்து? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு காங்கிரஸை சேர்ந்த ஒரு சில நிர்வாகிகள் ஓப்பனாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால திமுக காங்கிரஸ் இடையே ஒரு சலசலப்பு நடந்துக்கிருக்கு. இது தொடர்பாக தமிழக பாஜக மாநில தலைவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பீங்களா? பாஜக உங்களுடைய கூட்டணி ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இபிஎஸ் முதல்வர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆட்சி அதிகாரத்தில் பிஜேபிக்கு நீங்கள் ஷேர் கேட்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு நயினார் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அதிமுகவிடம் நாங்கள் கேட்கவும் இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நாங்கள் கேட்கவும் இல்லை, அவங்களும் மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. பழனிசாமி தான் முதல்வர், நாங்கள் ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு எதையும் அதிமுக கிட்ட கேட்க மாட்டோம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. இது பாஜக தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. கூட்டணி கட்சிகள் அதிகாரத்தில் பங்கு கேட்கறது அப்படிங்கிறது அவங்களுடைய உரிமையாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஓட்டு கேட்டு போகும்போது மட்டும் எல்லா கட்சியுடைய தொண்டர்களும் கூட வராங்க, எல்லாமே கடுமையான உழைப்பை போடுறாங்க. ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் 2 திராவிட கட்சிகள் மட்டும் அதிகாரத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி. தங்களை தாண்டி யாரும் வளரக்கூடாது அப்படிங்கிறதுல 2 திராவிட கட்சிகள் உஷாராக இருக்கிறவங்க. அதான் திமுகவும் காங்கிரஸுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு. இப்போது பாஜகவே முன்னாடி தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் முன்னாடி அதிமுக மினிஸ்டராக இருந்தவரா அந்த பாசம் போல் அவரே வாலண்டியராக நாங்கள் கேட்கவும் இல்லை அவங்களும் மாட்டேன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. கேட்டால் தானே உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. கேட்கவே இல்லை அப்படின்னா எப்படி அதிமுக பதில் சொல்லுவாங்க? நாங்கள் அதை பற்றி கேட்கவும் இல்லை, அவங்க மாட்டேன்னு சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருக்காரு நயினார். இது ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ரெண்டாவது, 2021 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திமுக ஒரு பாடலை வெளியிட்டாங்கள்ல. என்ன பாட்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, அதுதான் மக்களோட முடிவு, இருட்டா கிடக்கும் வானத்தில் ஒளி கீத்து கீத்து பிறக்குதம்மா, வாராருமா அவர் வாராருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அதை ஏன்டா இப்போ ஞாபகப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் திட்டுவாங்க. அந்த பாட்டை வெளியிட்டாங்களா, அதுதான் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துனுச்சு. இப்போ அதே மாதிரி திமுக 2026 தேர்தலை முன்னிட்டு ஒரு பாடலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படிங்கிற தலைப்பில் பாடல் வெளியிடப்பட்டிருக்கு. இப்போ பாஜக அதிமுகலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சில், ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாரு அப்படிங்கிற பாட்டையே மறுபடியும் போட்டு ஓட்டு கேளுங்க பார்ப்போம். ஒரு பய ஓட்டு போட மாட்டான், அந்த அளவுக்கு எல்லாம் அந்த பாட்டை நம்பி நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏமாற்றத்தில் இருக்காங்க. அதனால டக்குன்னு நைஸாக தமிழ்நாடு வெல்லட்டும் ஸ்டாலின் தொடரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை மாற்றிருக்காங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இது 2. மூணாவது, அண்ணாமலை தமிழகத்தில் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்காரு. என்ன தெரியுமா? மதுரை தோப்பூரில் கட்டப்பட்டு வருதுல எய்ம்ஸு, பாதி கட்டுமான பணிகள் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது சம்மந்தப்பட்ட புகைப்படங்களை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிருக்கோம். அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, வேணும்னே திமுக அரசாங்கம் இந்த எய்ம்ஸ் கட்டுமானம் சீக்கிரமாக நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே தாமதப்படுத்தினாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறையா கிளியரன்ஸு கொடுக்கணும், அது எல்லாத்துலேயும் வேணும்னே லேட் பண்ணாங்க. அதை வச்சு அரசியல் பண்ணலாம்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணலாம்ல, அதுக்காக அப்படி பண்ணினாங்க. உதாரணத்துக்கு மரம் வெட்டக்கூட அனுமதி டக்குன்னு தரலை, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இழுத்தடிச்சாங்க. இந்த திட்டத்தை நிறுத்த அனைத்து துறைகளையும் பயன்படுத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை திமுக மீது முன் வச்சிருக்காரு. இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.